மதுரை திருமங்கலத்தை அடுத்த பேரையூரில் வேளாண் நிலத்திற்குள் மழைநீர் புகுந்ததால் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பயிர்கள் சேதமடைந்திருப்பதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். திருமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக பேரையூர் தாலுகாவில் உள்ள 25க்கும் மேற்பட்ட கண்மாய்கள் நிரம்பி வழிகின்றன. 20 ஆண்டுகளுக்கு பிறகு கண்மாய்கள் நிரம்பியது ஒருபுறம் மகிழ்ச்சியை அளித்தாலும் முறையாக நீர்நிலைகளை தூர்வாராததால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக உழவர்கள் கவலை தெரிவிக்கிறார்கள். கண்மாய்களில் முட்புதர்களும் குப்பைகளும் குவிந்து கிடப்பதால் பெரிய கண்மாய்க்கு செல்ல வேண்டிய மழைநீர் பக்கவாட்டில் வெளியேறி அருகேயுள்ள குடியிருப்புகள் மற்றும் வேளாண் நிலங்களில் புகுந்துள்ளது. இதனால் பல லட்சம் ரூபாய் செலவு செய்து சாகுபடி செய்த சோளம், நெல், பருத்தி உள்ளிட்டவை நீரில் மூழ்கிவிட்டதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். 10 ஏக்கர் மக்காச்சோளம் போட்டாங்க. உரமா தண்ணிக்குள்ள இருந்து அறுத்து மேல ஏத்திட்டோம். ஆனா இன்னைக்கு தண்ணி வந்து ஃபுல்லா போல நிக்குது. வெளியில ஏத்த முடியல. இதை கட்டி என்னதான் சார் இழுக்க முடியுமா? அதை ஏதோ செய்யணும். என் பிள்ளைகள் ரொம்ப கால்கையெல்லாம் புண்ணா போயிடுச்சு. ரொம்ப இதாகி கிடக்குங்க. என்ன செய்யவும் தெரியல. லட்சக்கணக்கில் போட்டுட்டு எடுக்க முடியாம கிடக்கும். எனவே மழைநீரில் மூழ்கி சேதமடைந்த பயிர்களை முறையாக கணக்கிட்டு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசு உதவிக்கரம் நீட்டாவிட்டால் பாதிப்பிலிருந்து மீள்வது மிக கடினம் என்று விவசாயிகள் வேதனை தெரிவிக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.